வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ பார்ட்டம் சாஃப்ட்வேரில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற பேக்கேஜில் நம்ம ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் வரும். இதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துடும். இதில் நீங்கள் மாஸ்டரில் ஐட்டம் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம் க்ரியேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார் கோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கொடுக்குற மேனுவல் கோடு இருந்தாலும் மேனுவல் கோடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹமாம் அப்படின்னா நீங்கள் ஹமாம் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இது எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறதையும் இதில் என்டர் பண்ணிக்கிறோம். அலைஸ் நேம் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்டுக்கு வேறு ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அது அலைஸ் நேமில் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு தமிழ் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் தமிழ் வேணும்னா தமிழ் வச்சுக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். யூனிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன யூனிட்டாக சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இதில் புது யூனிட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஆல்ட் சி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பி யூனிட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் யூனிட்டு. நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணுறது பாக்ஸாக பண்ணுறோமா கேஸாக பண்ணுறோமா அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த சின்ன பாக்ஸில் ஒரு பர்ச்சேஸ் யூனிட்டுக்கு எவ்வளோ பீஸ் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்பு மாடல் பிராண்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் குரூப் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா இந்த நம்ம க்ரியேட் பண்ணுற ஐட்டம் நீங்கள் எந்த குரூப்பில் வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சப்போஸ் இதில் நியூ குரூப் வேணும் அப்படின்னா ஆல்ட் சீன் கொடுத்தீங்கன்னா குரூப் க்ரியேஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் குரூப் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சோப்புங்கிற குரூப் என்டர் பண்ணிக்கிறேன். இதில் என்ன மாடல் அப்படிங்கிறத நம்ம இங்கே மாடல் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சேம் இங்கே செலக்ட் ஒன்கிற பாக்ஸு இங்கே எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம ஆல்ட் சி கொடுத்து வேணுங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிடுறோம். பிராண்ட் அப்படிங்கிற இடத்துல இது என்ன பிராண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எந்த ரேக்கில் இருக்குது, இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மார்ஜின் நம்ம எதாவது செட் பண்ணோன்னா மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட HSN கோடு கொடுத்துக்கிறோம். நம்மகிட்ட மல்டி எம்ஆர்பி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தேவைப்பட்டால் இது ஸ்பேஸ் பார் கொடுத்திங்கன்னா இங்கே SN மாறிக்கும். நம்ம பேட்ச் ஏதோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே பேட்ச் SN கொடுத்திங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்தா SN மாறிக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறோம். இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கு என்ன இருக்கோ அந்த ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓப்பனிங் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக பர்ச்சேஸ் ரேட்டை வச்சு அதுவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பர்ச்சேஸ் ரேட் அப்படிங்கிறது இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்டோட காஸ்ட் ரேட் நம்ம இடத்துக்கு வந்து சேரும்போது எவ்வளோ ஆகுதோ அது இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி எவ்வளோன்னு கொடுத்துக்கிறோம். நம்ம சேல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நம்ம எம்ஆர்பியிலேருந்து நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரே ப்ராடக்ட்டுக்கு 4 டைப் ஆஃப் ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோல்சேல் ரீட்டைல் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ரேட் வேணுமோ நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து மினிமமாக எவ்வளோ ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணுங்கிறத இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். இது குறைஞ்சா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வார்னிங் காட்டும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிக்சர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்டோட பிக்சர் எதுவும் நம்ம வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த பிக்சர் நம்ம இதில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிக்சர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம எந்த ட்ரைவில் அந்த பிக்சர் வச்சுருக்கோமோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் இங்கே வந்துடும். இது கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா போதும் நம்மளோட ஐட்டம் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டம் நம்ம இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே சைடில் கேரி ஓவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக என்ன ஐட்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுக்கு இருக்கும். நம்ம அதில் வேணுங்கிற இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த குரூப் மாடல் இந்த எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோமோ அதில் இருக்கும். நம்ம வேணுங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஐட்டமில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா மாஸ்டரில் ஐட்டம்லேயே போனீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆல்டரை கொடுத்துட்டு அங்கே ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட அந்த நேம் நம்ம க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் வரும். இதில் ஜஸ்ட் என்டர் பண்ணி நம்ம என்ன வேணாலும் இதில் ஆல்டர் பண்ணிவிட்டு அகைன் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இதே நீங்கள் மாஸ்டர்லேயே வந்துட்டு ஐட்டமில் டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இங்கே கீழே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நம்ம எவ்வளோ ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் குரூப் வைஸு மாடல் வைஸு இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேரில் ஐட்டம் க்ரியேஷனுங்கிற மாடியூல் நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸ்.
பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸில் இன்வென்ட்ரிங்கிற பேக்கேஜில் டெலிவரி செலான் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீனில் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு மெனுவில் டிசின்னு சொல்லிட்டு இருக்கும். டிசியில் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா டெலிவரி செலான் க்ரியேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் கஸ்டமர்ஸ் நேம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். புதுசாக கஸ்டமர் எதுவும் க்ரியேட் பண்ணணுன்னாலும் ஆல்டிசி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐட்டம் நேமில் வந்துட்டு என்ன ஐட்டம் நம்ம டெலிவரி பண்ண போகிறோமோ அந்த ஐட்டம் கொடுத்துக்கிறோம். குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ பீசஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டைரெக்டாக நம்ம என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா டெலிவரி செலான் பிரிண்ட் வேணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு பில் பிரிண்ட் ஆகி வந்துடும். நோன் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது, பட் உங்களுக்கு என்ட்ரி வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போது இந்த என்ட்ரி நீங்கள் எதுவும் டிஸ்பிளே பார்க்கணும் அப்படின்னா என்ட்ரியில் டிசியில் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பிளே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டேட்டில் ஃப்ரம் டு இந்த டேட்டில் நம்ம போட்டிருக்கிற டெலிவரி செலான்ஸ் எல்லாமே டிஸ்பிளே வரும். இதில் நீங்கள் எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிசியை ஆல்ட்ரு பண்ணணுமோ அந்த நம்பரில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட டிசி வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். இதில் குவான்டிட்டி நீங்கள் கஸ்டமர்ஸ் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ப்ராடக்ட் மாற்றணுன்னா மாற்றிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டிசியை வந்து நம்ம டெலீட் பண்ணணும் இல்லை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசி நம்பரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேன்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிசியை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர். பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற பேக்கேஜில் கொட்டேஷன் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ட்ரி அப்படிங்கிற மெனுவில் கொட்டேஷனில் க்ரியேட் அப்படின்னு போனீங்கன்னா நம்ம கொட்டேஷன் க்ரியேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கஸ்டமருக்கு போடணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஆல்டிசி கொடுத்து ஒரு கஸ்டமர் லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தால் அந்த கஸ்டமர் லெஜர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். டிஃபால்ட்டாக இங்கே என்ன டேட்டு உங்கள் கொட்டேஷன் இந்த டீட்டெயில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஐட்டம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன ஐட்டம் நம்ம அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குறோம், எவ்வளோ பீஸ் கொடுக்குறோம், என்ன ரேட்டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். சப்போஸ் இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல இப்போ அவங்க கொட்டேஷனில் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ 20% அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த டிஸ்கவுண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஜஸ்ட் இது நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா கொட்டேஷன் உங்களுக்கு பிரிண்ட் வேணுமான்னு கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கொட்டேஷன் பிரிண்ட் ஆகி வந்துடும். சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த கொட்டேஷன் என்ட்ரி சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கொட்டேஷனில் நம்ம எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும் இல்லை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதே கொட்டேஷன் என்ட்ரியில் கொட்டேஷன் டிஸ்பிளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம போட்ட என்ட்ரி உங்களுக்கு நம்ம இங்கே ஷோ ஆகும். இது ஜஸ்ட் இந்த என்ட்ரியில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த கொட்டேஷன் என்ட்ரியை வந்து நம்ம என்ன வேணாலும் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த நம்ம இந்த என்ட்ரி வந்து கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இங்கே பில் நம்பரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேன்சல்னு கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இந்த கொட்டேஷன் வந்து நம்ம ரீப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொட்டேஷன் பிரிண்ட் எடுத்து. தேங்க்யூ. வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸ். பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற பேக்கேஜில் சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னே ஜஸ்ட் நம்ம சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதில் நீங்கள் என்ட்ரியில் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணியிருக்கிற ப்ராடக்டோட அந்த சேல்ஸ் டைப்பு கேஷாக க்ரெடிட்டா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இங்கே வந்து பில் நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பில் நம்பரில் நம்ம எந்த பார்ட்டிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஐட்டம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் இப்போ அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அந்த ரிட்டர்ன் ஃபீஸ் மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது சேல்ஸ் ரிட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆகிரும். இந்த என்ட்ரி நீங்கள் போட்டோன்னே இந்த ஏபிசி அப்படிங்கிற பார்ட்டியோட லெஜர்லேயும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிரும். ப்ளஸ் ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து நீங்கள் டைரெக்டாக சேல்ஸ் நம்பர் பில் நம்பர் வச்சு ரிட்டர்ன் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிலேயே ஜேர்னல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜேர்னல் க்ரியேட் வந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு நம்மளோட சப்ளையர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் எந்த நம்ம இப்போ சேல்ஸ் ரிட்டனாக இருந்தால் கஸ்டமரோட நேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறோம். என்ன டேட்டில் வந்து ரிட்டன் வருது அப்படிங்கிறது அந்த டேட்டை நம்ம என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ என்ன ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ பீசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம்.
பட் இங்கே ரிட்டன் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்ம சேல்ஸாக பர்ச்சேஸாக அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கஸ்டமர் அப்படின்னு செலக்ட் பண்ணாவே இங்கே டிஃபால்ட்டாக சேல்ஸ்ன்னு வந்துடும். இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே சேவ் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுவும் ரிட்டன் என்ட்ரியாக எடுத்துக்கும். இதில் பண்ணிங்கன்னாலும் ஸ்டாக்கும் லெஜர் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 என்ட்ரிலையும் எதுவும் ஆல்டர் பண்ணணும் இல்லை கேன்சல், இந்த என்ட்ரியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்போ சேல்ஸ் ரிட்டன் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பிளே போனீங்கன்னா நம்மளுக்கு எந்த என்ட்ரி நம்ம கேன்சல் பண்ணணும் இல்லை எதுவும் ஆல்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் என்டர் பண்ணி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஜேர்னலில் போட்ட ரிட்டனாக இருந்தாலும் என்ட்ரியில் ஜேர்னல் டிஸ்பிளேன்னு போனீங்கன்னா அதோட உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே வரும். இதில் நம்ம எந்த என்ட்ரி வேணாலும் ஆல்டரும் பண்ணிக்கலாம், கேன்சலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸ். பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற பேக்கேஜில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துடும். இதில் என்ட்ரிங்கிற மெனுவில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பில் நம்பர் அப்படிங்கிற இடத்துல அந்த பர்ச்சேஸ் பில் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது எந்த சப்ளையர்கிட்டருந்து வாங்கியிருக்கோம், என்ன ப்ராடக்ட்டு, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோன்னு உங்களுக்கு சைடில் இங்கே ஷோ பண்ணோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய குவான்டிட்டியை வந்துட்டு இங்கே குவான்டிட்டிங்கிற இடத்துல நம்ம கொடுத்துட்டு டைரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா போதும். சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வேணுமா கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த என்ட்ரி போட்டோன்னுமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் வந்து நம்மகிட்ட இருந்து குறைஞ்சிரும். ப்ளஸ் சப்ளையருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் இருந்தும் அமௌண்ட் வந்து லெஸ் ஆகிரும். இது ஒரு டைப் ஆஃப் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பர்ச்சேஸ் பில் நம்பர் வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் ஜேர்னல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வித்தவுட் பர்ச்சேஸ் நம்பர் வச்சு என்ட்ரி போட்டுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து ஒரே பர்ச்சேஸ் ரிட்டர்னாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஜேர்னலில் க்ரியேட்னு நீங்கள் போய்ட்டு நீங்கள் என்ன சப்ளையரோ அந்த சப்ளையரோட நேமை செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிட்டன் டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறோம். இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பர் நம்ம கொடுத்துட்டு என்ன டேட்டில் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோங்கிறத நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன ப்ராடக்ட்டு, எவ்வளோ பீசஸ் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் நம்ம இதை என்டர் பண்ணிவிட்டு இங்கே கீழே டேரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுவும் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டனாக வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஜேர்னலில் போட்டாலும் ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருந்து லெஸ் ஆகிரும். ப்ளஸ் அதே மாதிரி சப்ளையரோட அக்கௌண்ட்ஸ்லேயும் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னில் ஜேர்னலில் எதுவும் ஆல்டர் கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் ரிட்டர்னில் டிஸ்பிளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்னில் போட்டிருந்தீங்கன்னா இந்த என்ட்ரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஜேர்னலில் போட்டிங்கன்னா ஜேர்னல் டிஸ்பிளேயில் போயிட்டு நீங்கள் எந்த என்ட்ரி நீங்கள் கேன்சல் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த என்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேன்சல்னு இருக்கும். நீங்கள் இதை கேன்சல்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து கேட்கும், ஆர் யூ ஷூட் டு கேன்சல்னு. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக கேன்சல் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அங்கே டிஃபால்ட்டாகவே ராங் என்ட்ரின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிரும். தேங்க்யூ. வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர். பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற பேக்கேஜில் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண மாதிரி இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துடும். இல்லை என்ட்ரியில் பர்ச்சேஸ் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் நம்ம ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் நம்ம சப்ளையரோட நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும். சப்போஸ் இங்கேருந்தே நம்ம ஒரு புது சப்ளையர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா Alt C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம லெஜர் க்ரியேஷனுக்கு வந்துடும். நம்ம நியூ சப்ளையர் இங்கேருந்தே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற சப்ளையர் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், அவங்க என்ன இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். இன்வாய்ஸ் என்ன டேட்டில் அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த இன்வாய்ஸ் நம்ம கேஷில் வாங்கியிருக்குமா க்ரெடிட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்வாய்ஸோட நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஐட்டம் செலக்ட் ஆகிரும். இங்கே எவ்வளோ பீசஸ் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு சப்போஸ் இவங்க டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் என்டர் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இது அப்படியே டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு என்டர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் சேவ் ஆகி ஸ்டாக்கு ஆட் ஆகிரும். ப்ளஸ் அந்த சப்ளையரோட
லெஜர்லேயும் வந்துட்டு இந்த அமௌண்ட் போய் ஆட் ஆகிக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த இன்வாய்ஸ் வேல்யூ வந்து இன்வாய்ஸ் அமௌண்ட்டும் இங்கே கீழே வர்ற பில் அமௌண்ட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் பில் சேவ் ஆகும். அதர்வைஸ் நம்ம இங்கே எதுவும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ட்ரி போடும்போதே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு. சப்போஸ் அந்த போட்ட என்ட்ரியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ட்ரியில் பர்ச்சேஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படிங்கிற இது ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நம்மளோட என்ன என்ட்ரி போட்டோமோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வியூ பண்ணிக்கலாம். இதில் எதுவும் நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஜஸ்ட் இதை ஆல்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த பர்ச்சேஸ் பில் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம இந்த பர்ச்சேஸ் பில்லை கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலும் இதிலே நீங்கள் பர்ச்சேஸ் பில்லை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேன்சல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ச்சேஸ் பில்லை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் நம்ம ஃபில்டர் பண்ணி பர்டிகுலர் சப்ளையர் இருந்ததை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு பார்ட்-டைம் சாஃப்ட்வேர்ஸ். பார்ட்-டைம் சாஃப்ட்வேரில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற பேக்கேஜில் நம்ம சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு சாஃப்ட்வேரில் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துடும். இதில் என்ட்ரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் சேல்ஸ்னு வரும். இது சேல்ஸில் கிரியேட், இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா F2 அப்படின்னு கொடுத்திங்கனாலும் நம்மளோட சேல்ஸ் ஸ்க்ரீன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இது சேல்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனால் நம்மளோட க்ரியேட் பண்ண கஸ்டமர் லிஸ்ட் இதிலே உங்களுக்கு டிஸ்பிளே வரும். நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு பில் பண்ணணுன்னா ஜஸ்ட் அந்த கஸ்டமரோட ஃபஸ்ட் நேம் அடிச்சிங்கனாலும் அது டைரெக்டாக ஃபில்டர் ஆகிக்கும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தோன்னுமே அந்த கஸ்டமருக்கு எதுவும் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறது தெரியும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் கோடு கொடுத்தீங்க, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஐட்டம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். அந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எந்த ரேக்கில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ எவ்வளோ பீசஸ் அவங்க வாங்குகிறாங்களோ அந்த பீஸை என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் எதுவும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து ரீசன்ட் சேல்ஸ் ரேட்டும் இதிலே உங்களுக்கு ஷோ பண்ணும். ரேட் அப்படிங்கிறது நம்ம மாஸ்டரில் கொடுத்து வச்சுருக்கிற ரேட் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். சப்போஸ் இந்த ரேட்டு நீங்கள் எதுவும் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் கூட இங்கே டைப் பண்ணிங்கன்னா அதோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ப்ளஸ் டேக்ஸ் எல்லாமே போட்டு டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எதுவும் டிஸ்கவுண்ட் ஒரு 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா அதே டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கும். இல்லைன்னா அமௌண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் கொடுக்காம டைரெக்டாக நீங்கள் அமௌண்ட்லேயும் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஐட்டமுக்கு வந்துடும். சப்போஸ் நம்மளுக்கு பார்கோட் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஐட்டமோட ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னாவே மேலே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அது ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐட்டம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எகெயின் வந்துடும். இப்போது எவ்வளோ பீஸ் செகண்ட் ஐட்டமில் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வரீங்க. இங்கே கீழே ரிசீவ்டு அமௌண்ட்டுன்னு இருக்கும். சப்போஸ் அவங்க ஒரு 700 நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் 700 கொடுத்தீங்கன்னா நம்ம திரும்ப எவ்வளோ பேலன்ஸ் தரணும் அப்படிங்கிறத அதுவே உங்களுக்கு ஷோ பண்ணிடும். இந்த பில்லில் நீங்கள் ஃப்ரைட் சார்ஜ் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணணுன்னா இங்கே டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டைப்பில் வந்துட்டு ஆடுன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரைட் சார்ஜ் எதுவும் ஆட் பண்ணணுன்னா இதில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பில்லை சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பில் பிரிண்ட் வேணுமாங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். எஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு பில் பிரிண்ட் ஆகி வந்துடும். நோட் கொடுத்தீங்கன்னா பில் பிரிண்ட் ஆகாது, பட் அக்கௌண்ட்ஸில் வந்து சேவ் ஆகிரும். இதுதான் நம்மளை ஆக்சுவலாக சேல்ஸ் என்ட்ரி. நீங்கள் போட்டிருக்கிற சேல்ஸில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதே என்ட்ரியில் சேல்ஸில் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா F3. நீங்கள் டிஸ்பிளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டில் நம்ம எவ்வளோ என்ட்ரிஸ் போட்டிருக்கோமோ எல்லாமே ஷோ ஆகும். இல்லை சப்போஸ் நம்ம ப்ரீவியஸ் என்ட்ரி எதுவும் பார்க்கணுன்னா நம்ம ஃப்ரம் டேட்டில் வந்து இங்கே டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டோட்டல் என்ட்ரிஸ் வந்துடும். இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பில் போட்டிருக்கோம் அது இதோட டோட்டல் எல்லாமே கீழே வந்துடும். சப்போஸ் இதில் எதுவும் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் இப்போ சப்போஸ் இதில் பார்ட்டி மாற்றிக்கலாம், ஐட்டம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ரேட்டு குவான்டிட்டி எது வேணாலும் மாற்றிட்டு நீங்கள் அகெயின் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். சப்போஸ் இப்போ இந்த பில்லை வந்து நம்ம தப்பாக பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த பில் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேன்சல் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் யூ ஷூர் டு கேன்சல்னு கேட்கும். இது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பில் வந்து கேன்சல் ஆகிரும். உங்களுக்கு இதில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்டிகுலர் பார்ட்டி வைஸு, பர்டிகுலர் குரூப் வைஸு,
உங்களுக்கு எந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் தேவைப்படுதோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு பார்ட்டம் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ பார்ட்டம் சாஃப்ட்வேரில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற பேக்கேஜில் நம்ம ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் வரும். இதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துடும். இதில் நீங்கள் மாஸ்டரில் ஐட்டம் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம் க்ரியேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார் கோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கொடுக்குற மேனுவல் கோடு இருந்தாலும் மேனுவல் கோடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹமாம் அப்படின்னா நீங்கள் ஹமாம் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இது எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறதையும் இதில் என்டர் பண்ணிக்கிறோம். அலைஸ் நேம் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்டுக்கு வேறு ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அது அலைஸ் நேமில் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு தமிழ் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் தமிழ் வேணும்னா தமிழ் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். யூனிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன யூனிட்டாக சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இதில் புது யூனிட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இங்கேருந்து நம்ம Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது P யூனிட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் யூனிட்டு. நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணுறது பாக்ஸாக பண்ணுறோமா கேஸாக பண்ணுறோமா அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த சின்ன பாக்ஸில் ஒரு பர்ச்சேஸ் யூனிட்டுக்கு எவ்வளோ பீஸ் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்பு, மாடல், பிராண்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் குரூப் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா இந்த நம்ம க்ரியேட் பண்ணுற ஐட்டம் நீங்கள் எந்த குரூப்பில் வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சப்போஸ் இதில் நியூ குரூப் வேணும் அப்படின்னா Alt C கொடுத்தீங்கன்னா குரூப் க்ரியேஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் குரூப் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சோப்புங்கிற குரூப் என்டர் பண்ணிக்கிறேன். இதில் என்ன மாடல் அப்படிங்கிறத நம்ம இங்கே மாடல் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சேம் இங்கே செலக்ட் ஒன்கிற பாக்ஸு இங்கே எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம Alt C கொடுத்து வேணுங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிடுறோம். பிராண்ட் அப்படிங்கிற இடத்துல இது என்ன பிராண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எந்த ரேக்கில் இருக்குது, இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மார்ஜின் நம்ம எதாவது செட் பண்ணணும்னா மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட HSN கோடு கொடுத்துக்கிறோம். நம்மகிட்ட மல்டி MRP யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தேவைப்பட்டால் இது ஸ்பேஸ் பார் கொடுத்திங்கன்னா இங்கே SN மாறிக்கும். நம்ம பேட்ச் எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே பேட்ச் SN கொடுத்திங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்தா SN மாறிக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறோம். இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கு என்ன இருக்கோ அந்த ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓப்பனிங் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக பர்ச்சேஸ் ரேட்டை வச்சு அதுவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பர்ச்சேஸ் ரேட் அப்படிங்கிறது இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்டோட காஸ்ட் ரேட் நம்ம இடத்துக்கு வந்து சேரும்போது எவ்வளோ ஆகுதோ அது இங்கே கொடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்டோட MRP எவ்வளோன்னு கொடுத்துக்கிறோம். நம்ம சேல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம MRPலேருந்து நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரே ப்ராடக்ட்டுக்கு 4 டைப் ஆஃப் ரேட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோல்சேல், ரீட்டைல் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ரேட் வேணுமோ நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து மினிமமாக எவ்வளோ ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணுங்கிறத இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். இது குறைஞ்சா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வார்னிங் காட்டும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிக்சர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்டோட பிக்சர் எதுவும் நம்ம வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த பிக்சர் நம்ம இதில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிக்சர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம எந்த ட்ரைவில் அந்த பிக்சர் வச்சுருக்கோமோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் இங்கே வந்துடும். இது கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா போதும் நம்மளோட ஐட்டம் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டம் நம்ம இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே சைடில் கேரி ஓவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக என்ன ஐட்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுக்கு இருக்கும். நம்ம அதில் வேணுங்கிற இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த குரூப், மாடல், இந்த எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோமோ அதில் இருக்கும். நம்ம வேணுங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஐட்டமில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா மாஸ்டரில் ஐட்டம்லேயே போனீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆல்டரை கொடுத்துட்டு அங்கே ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட அந்த நேம் நம்ம க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் வரும். இதில் ஜஸ்ட் என்டர் பண்ணி நம்ம என்ன வேணாலும் இதில் ஆல்டர் பண்ணிவிட்டு அகைன் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இதே நீங்கள் மாஸ்டர்லேயே வந்துட்டு ஐட்டமில் டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இங்கே கீழே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நம்ம எவ்வளோ ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் குரூப் வைஸு, மாடல் வைஸு இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணியும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேரில் ஐட்டம் க்ரியேஷனுங்கிற மாடியூல் நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.